ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஷாவ்லி ரெண்டு பேருமே அந்த குட்டி கிட்ட வந்து அந்த விஷம் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அத்தோட தான் முடிஞ்சது. குட்டி உள்ள கூட்டு போறான். உங்களுக்கு இருக்க திறமைக்கு யார வேணா ஈஸியா கொலை பண்ணலாம். எதுக்காக என்கிட்ட மருந்து கேட்டு வரணும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம லீலி பாக்குறா. எனக்கு ஒருத்தங்களை கொலை பண்ணணும், ரகசியமா பண்ணணும். அவங்க வாயெல்லாம் ப்ளூ கலர் ஆகி முகம்லாம் மாறக்கூடாது. அப்படியே இறந்து போனதே தெரியாம தூங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷம் வேணும்னு கேட்க அதானே யூஷியன் விஷம்னு சொல்லுவாங்க. அது என்கிட்ட ரொம்ப இருக்கு. ஆனா அதை நம்ம வெளியே பெருசா காட்டிக்கிட்டா சீக்கிரட்டா எப்படி யூஸ் பண்றது? அதான் முக்கியமான கெஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறேன். வாங்க போலாம் அப்படின்னு ஒரு ரூம்குள்ள கூட்டு போயிட்டு அதுக்குள்ள லீலிய உள்ள அனுப்புறான். லீலி உள்ள போறா. ஷாவ் முதுகுல வேகமா ஒரு தட்டு தட்டி அந்த குட்டியை ரெண்டு பேரையும் உள்ள தள்ளி விட்டுட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். லீலியும் ஷாவும் உள்ள போறாங்க. எதுக்காக இங்க இப்படி நம்மள தள்ளி விட்டுருக்கான்? என்ன இடம் இது? பாலடைஞ்சு இருக்கு. ஒரே எலும்பு கூட இருக்கு. இங்க ஏதோ பயங்கரமா நடந்திருக்குன்னு அவங்க பாத்துட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய சைஸ் முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணி சாப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்கு. லீலி ஷாவ் ரெண்டு பேருமே அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஷாவை காப்பாத்திட்டு லீலி அதுக்கிட்ட சண்டை போட்டு பாக்குறா. ஆனா அந்த முதல்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, ஓகே, ரெண்டு பேரும் செத்துட்டீங்களா இல்லையா, நான் வெளியே வெயிட் பண்றேன்னு குட்டி வெளியே இருந்து பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுது. இடமே அமைதி ஆயிடுது. குட்டி வேகமா டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். பார்த்தா லீலி அவனோட கழுத்துல கத்தி வச்சிடுறா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா ரெண்டு பேரும் இந்த முதல்ல கிட்ட தப்பிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்துல ஒன்னதான் அட்டாக் பண்ண வருது அப்படின்னு லீலி கண்டுபிடிச்சிருக்கா. உன் முதுகுல கை வச்சு தள்ளி விடும் போது குட்டி ஏதோ ரசாயனத்தை உன் சட்டையில அனுப்பியிருக்கான். அதை முதல்ல கலட்டு அப்படின்னு அந்த முதலைய அந்த பக்கமா திருப்பி வர வச்சு அந்த சட்டைய அவன் வாயில தூக்கி போட்டு அந்த துணியிலே ஏற்கனவே போடுறதுக்கு முன்னாடி ஒரு மருந்தையும் போட்டிருக்கா. லைட்டா மயக்கமாக்குற மருந்து. சோ முதல்ல வாய்க்குள்ள இந்த துணி போனதுமா கொஞ்ச நேரத்திலேயே முதல்ல மயக்கமாயிடுது. அப்படிதான் ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இங்க பாரு, உண்மையை சொல்லு. அந்த விஷத்தை யாருக்கு நீ கொடுத்த அப்படின்னு கேட்க, கோஸ்ட் மார்க்கெட்க்கு வரும்போதே என்னோட உயிர் எனக்கு சொந்தம் இல்லைன்னு தெரியும். சோ இதுக்கும் மேல நான் உயிரோட இருக்க போறது இல்ல. ஆனா நீங்களும் இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவ கழுத்துல கத்தி வச்சிருக்கால, அந்த கத்தியாலேயே குட்டி அவனே கழுத்தை வெட்டிக்கிறான். வெட்டிட்டு அவன் பாட்டுக்கு கீழே விழறான். நீ வெளியே போ, நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு லீலி சொல்றா. வெளியே அவன் போன அந்த செகண்ட்லயே இது உள்ள தீ விபத்து நடக்கிற மாதிரி இருக்கு. ஷாவ் ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள லீலி வந்துடுறா. அவன் ஏதோ ஒரு பெரிய மெக்கானிசம் மாதிரி ஆக்டிவேட் பண்ணிருக்கான். ஒருவேளை நம்ம இறந்து போயிருந்தோம்னா அதை போய் அவன் கேன்சல் பண்ணியிருப்பான் போல. இப்ப அவன் திரும்பி போகாதனால இடமே அழிய போகுது. எந்த கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி ஓடுறாங்க. லீலி மாஸ்டர் கிட்ட போறா. என்ன மாதிரி ஆள்கிட்டயா என்ன அமுச்சு வச்சிருக்க? நான் உன் சொந்த ஸ்டூடெண்ட் தானே, அதாவது உன் பொண்ணு மாதிரி. கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்ல. அந்த இடத்தையே ஓட்டு மொத்தமா அழிச்சிட்டு அவனும் செத்து போயிட்டான். இதுல வேற அவன் செஞ்சு கண்டுபிடிப்பலாம் நாட்டுக்குள்ளவலன்னு உனக்கு ஒரு வருத்தம் வேற. ஆனா பாரு, இந்த குட்டி மருந்து பாட்டில் இது மட்டும் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மருந்த கப்ல கொட்டுறா. இந்த மருந்து தான் அந்த பொண்ணு, அதான் இறந்து போயிருக்கால சின்ன ராணி, அவ எடுத்துட்டு இருப்பா. அதை வச்சுதான் இறந்து போயிருக்கா போல. ஏதாவது லெட்ஜர் கிடைச்சதா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. தோனு கிடைச்சது, பாதி எரிஞ்சிருச்சு. வேணுமா? வேணும்னா அந்த லாக்கரோட கீ இருக்குல்ல, அதை எனக்கு கொடுங்க, அப்ப வேணா கொடுக்குறேன்னு லீலி சொல்றா. அந்த கீ தான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னு மாஸ்டர் டப்பாய்க்கிறாரு. அது நார்மல் லாக்கர் கீ. சீக்ரெட் லாக்கர் ஒண்ணு அதுக்குள்ளேயே இருக்குல்ல, அதோட கீ வேணும் அப்படின்னு கேக்குறா. சரி, ஓகே, அந்த லெட்ஜரை என்கிட்ட கொடுக்கறதுனா அந்த கீயை நான் உனக்கு கொடுக்குறேன், இதா வச்சுக்கோ அப்படின்னு கீயையும் கொடுக்குறாரு. மாஸ்டர் வாங்கிய லெட்ஜரை பாக்குறாரு. எரிஞ்சு போய் ஒரு ஒரு லைன்லயும் ரெண்டு ரெண்டு எழுத்து தான் இருக்கு. பெருசா எதையும் கண்டுபிடிக்கவே முடியாது போல. ஆனா இன்னொரு பக்கம் லீலி அந்த சீக்ரெட் லாக்கரை ஓபன் பண்றா. அதுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு. அதோட கீ இப்ப லீலிட்ட இல்ல. யோ மாஸ்டர், உன் மண்டைய என்ன பண்ற பாருன்னு திட்டிட்டே அவ ஒரு பக்கம் கிளம்புறா. அதுக்குள்ள ஷா ஒரு பவுச் ஒண்ணு கிடைச்சது இல்ல, அதான் சின்ன ராணியோடது. வேலைக்கார பொண்ணு கிட்ட இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இந்த பவுச் ஒரு தடவை காணாம போயிடுச்சு. எப்படி தெரியுமா சின்ன ராணி என்கிட்ட கத்துனாங்க. அதுவரை அவங்க கோவப்பட்டதே இல்ல. அதுவும் இல்லாம எப்பவுமே அவங்க தனியாவே இருக்க மாட்டாங்க, எங்க கூட ஏதா இருப்பாங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. எப்பயாவது தனியா இருப்பாங்களா? யோசிச்சு பாருன்னு சொல்ல, சாமி கும்பிடும் போது மட்டும்தான் தனியா இருப்பாங்க. நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு அங்க குட்டியா கோவில் மாதிரி இருக்கு. இது செட்டப் எல்லாத்தையுமே சின்ன ராணியே போட்டிருக்காலாம். சின்ன ராணி டெய்லி நைட் இங்க வருவாங்க, தினமும் சாமி கும்பிடுவாங்க. அப்ப மட்டும்தான் எங்க ரெண்டு பேரையும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க. கேண்டில் ஒண்ணு கொடுப்பாங்க, அவங்களும் ஒண்ணு ஏத்திப்பாங்க. அந்த கேண்டில் எரிஞ்சு முடியும் போது நாங்க வந்து அவங்கள மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவாங்கன்னு சொல்ல, எங்க கேண்டில ஏத்து அப்படின்னு ஷாவ் சொல்றான். லீலி அங்க வரா. இது சாதாரண கேண்டில் இல்ல, இது கீ கேண்டில். ரொம்ப நேரம் எரியும். ஒரு மணி நேரம் இல்ல, அதுக்கும் மேல எரியும்னு ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. கேண்டில் என்னதான் குட்டியா இருந்தா கூட கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அது எரியுது. வேலைக்கார பொண்ணு, மேடம் 2 மணி நேரம் உள்ள இருப்பாங்களா? அதை நான் யோசிச்சே பார்த்தது இல்ல. அவ்வளவு டைம் போறதே தெரியாது. நாங்க கேண்டில் குட்டியா இருக்கவும் ஒரு 1 மணி நேரம் தான் எரியும் நினைச்சிட்டோம். சாரிங்க அப்படின்னு சொல்றா.
ஷாவ் பாக்குறான் லீலி கிட்ட. அந்த பொண்ணு இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இங்க இருந்து தான் ரகசியமா போய் அவ லவரை பாத்துட்டு வந்திருக்க முடியும். ஒரு 2 மணி நேரம் எரியுதுன்னா அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டு பாத்துட்டு வரதுக்கு அவளுக்கு வாய்ப்பே இல்ல. உள்ளுக்குள்ளேயே பக்கத்துல என்ன இடம் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அங்க அரண்மனைக்குள்ளேயே இன்னொரு குட்டி மாளிகை இருக்கு. இது கொஞ்சம் பாலடைஞ்ச ஏரியா. இதை இன்னும் சரி பண்ணாம கிடக்கு. ரொம்ப நாளா அதை மராமத்து பாக்குறேன் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. காதலர்கள் சந்திக்கிறதுக்கு இதை விட பெட்டர் பிளேஸ் ஏதாவது இருக்கா என்ன? உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. ஒரு ரூம்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டு கேண்டில் அங்க இருக்கு. சரி ரொம்ப இருட்டா இருக்குன்னு இந்த 2 கேண்டிலையும் லீலி ஏத்துறா. ஏத்திட்டு அங்க செக் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறா. இந்த ரூம்குள்ள ஏதோ வித்தியாசமா இருக்கு. இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு ஷாவ் சொல்றான். பார்த்தா அதுக்குள்ள யாரோ அங்க உள்ள தாப்பால் போட்டுடுறாங்க. போட்டு போட்டு பூட்டிடுறாங்க கதவை வெளியே. பூட்டு போடுறதால எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னு லீலி கத்த ஆரம்பிக்கிறா. நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு வெளியே இருந்து ஒரு குரல் கேக்குது. கிளம்பிடுறாங்க. ஷாவ் நெத்திய போய் தொட்டு பாக்குறா லீலி. என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு நெருப்பா கொதிக்குதுன்னு சொல்ல கேண்டில் ஏதோ இருக்கு. அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்றான். லீலி அதை ஆஃப் பண்ணிட்டு அவளும் போய் பக்கத்துல உட்கார்றா. ஆனா அவளுக்கும் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பவர் ஏறுற மாதிரி இருக்கு. இது போத கேண்டில். நம்ம 2 பேரையும் வேணும்னே இங்க வர வச்சு இதை வச்சு மாட்டி விட்டுருக்காங்க. லிலி உனக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் நீ ஒரு பொண்ணா இருக்கதால. இதை வச்சு என் கையை கட்டி போட்டுடு அப்படின்னு ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா லீலிக்கு அதுக்கும் மேல போதை ஏறிட்டு இருக்கு. ஷாவை பார்க்கும் போதே அவனுக்கு கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவளுக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஷாவ் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கா. ஷாவ் சொல்றான், இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லிலிக்கு சுயநினைவு அப்பதான் வருது. கையில ஒரு ஊசி எடுத்து அவ கையிலே குத்திக்கிறா. ஷாவையும் குத்தி அவனை சுயநினைவுக்கு கொண்டு வரலான்னு பாக்குறா. ஆனா அவனை குத்துறதுக்கு அவளுக்கு மனசே வரல. திருப்பி கொஞ்சமா ஷாவ் முகத்தை பார்க்க மறுபடியும் கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கா. ஷாவ் கூப்பிடுறான், என்னாச்சு உனக்கு? லிலி கண்ண தோற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையிலயும் ஊசி வச்சு குத்தி விட்டுட்டு இருக்கா. ஷாவ் பாக்குறான், இங்க காத்து கொஞ்சம் வந்துட்டு வெளியே போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல நம்ம 2 பேரும் ஏதாவது பண்ண போறோமா அப்படின்னு மறுபடியும் லிலி ஷாவ் பக்கத்துல போயிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அவளுக்கு மண்டக்குள்ள போதை ஏறி போயிட்டு இருக்கு. ஷாவுக்கு அது எதுவுமே தெரியல. நேரா போய் விண்டோல இருக்கிற பேப்பர்லாம் கிழிச்சு விடுறான். கொஞ்சம் பக்கத்துல வா, காத்து வாங்கிக்கலாம் ப்ளீஸ் வா, கொஞ்சமாவது நமக்கு ரிலீஃபா இருக்கும்னு சொல்ல லிலிக்கு இது சரிப்பட்டு வராது. நம்ம ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்கோம் நல்லாவே தெரியுது. ஷாவ் பக்கத்துல அவளை தூக்குறதுக்கு வரான். லிலி சாரி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஷாவ் மண்டையிலே ஒரே அடி அடிக்கிறா. ஷாவ் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். லீலியும் அவ தலையில அக்குபஞ்சர் பாயிண்ட்ல குத்திட்டு அவ்வளவு அதே இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறா. அடுத்த நாள் ஆகுது. அரண்மனையில வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் லீலிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. தெரியும்ல, ஷாவ் கூட போத கேண்டில் ஏத்திட்டு அந்த அபேண்டன் பங்களா இருக்குல்ல அங்க தனியா இருந்திருக்கா. லீலிய பத்தி அரசல் பொரசல ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான விஷயமே புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பக்கமா ரீனா வந்துடுறா. காதுல வாங்கிடுறா. இந்த ரூமர்ஸ் எல்லாம் பரப்புற பொண்ணு பார்த்து வெளியே அந்த வாட்ச்மேன் இருக்கான்ல அந்த காவலன் கிட்ட நீ ஏதோ கர்ச்சிஃப் கொடுத்திருந்தியாமே காதல காரணமா, அந்த பையன் காதலும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு அது திருப்பி கொடுத்துட்டான். நான் வர வழியில கொண்டு வந்தேன், அது எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு. பாவம் மனசுடைஞ்சு போயிருப்பல பாத்துக்கோன்னு சொல்ல நான் அப்பெல்லாம் எதுவும் பண்ணலையேன்னு அந்த பொண்ணு சொல்றா. எல்லார பத்தியும் ரூமர் கிளப்பி விட்டல. இப்ப அந்த பொண்ணுங்க உன்கிட்ட கூட சரியா பேச மாட்டாங்க, கிளம்பி ஓடிடுவாங்க. ரூமர் கிளப்புறதோட பலன் எப்படி இருக்கும்னு இப்போ உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரீனா நேரா லீலிய பக்கத்துக்கு போறா. உங்களை பத்தி எல்லாரும் எப்படி தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குன்னு ரீனா சொல்ல ஷாவ் எங்க அப்படின்னு லீலி கேக்குறா. இப்பயும் அவரை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. காலை எஞ்சி நேரா அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நைட் ஏதாவது எங்கேயாவது போகணும்னா என்ன கூட்டு போங்க, உங்க துணைக்கு நான் வரேன், பையனை கூட்டு போகாதீங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு தானேன்னு சொல்ல அடுத்தவங்க என்னவோ பேசிட்டு போறாங்க. நீ என்ன நம்புறியா அப்படின்னு லீலி கேக்குறா. உங்களை நம்பாம நான் வேற யாரு நம்ப போறேன் அப்படின்னு ரீனா கத்திட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அரண்மனைக்கே பரவிடுச்சு, எல்லா இடத்துலயும் பேசிக்கிறாங்கன்னு சொல்ல பரவிடுச்சா, ரொம்ப நல்லது. இது அரண்மனையில எல்லா இடத்துக்கும் பரவணும் தான் என்னோட ஆசையும். நான் பிளான் பண்ணது கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீலி சொல்றா. கரெக்டா அங்க ராணி கூப்பிடுறாங்கன்னு லீலி கிளம்பி போயிட்டு இருக்கா. ஒரு ராணி தானே லீலி எடுத்து வளர்த்தாங்க அவங்க அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா. அந்த பெரிய ராணியும் இன்னொரு ராணியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வந்துட்டு இருக்க ராணி நம்ம ரீலிய பார்த்து பக்கத்துல வாமா, ஆனா எல்லாரும் உன்னை பத்தி இப்படி தப்பா பேசிட்டு இருக்காங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மராமத்து பார்க்காம அந்த மாளிகை இருந்தது இல்ல, அது எங்க மாளிகை தான், இன்னும் வந்து மராமத்து பார்க்கல. என் பையன் சொன்னான் அதை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு. எங்க ராஜா இதை எனக்கு கொடுத்துட்டாரு, நீ அதுக்கு சீக்கிரமா சரி பண்ணிட்டு போயிடு அப்படின்னு. ஆனா இப்ப இருக்க மாளிகை எனக்கு பிடிச்சிருக்கா, அதனால அதை விட்டு அதுக்கு போறதுக்கு எனக்கு மனசே வரல, அதான் இன்னும் போகாம இருந்தேன். அதனால உனக்கு எதுவும் கெட்ட பேர் இல்லையேமா அப்படின்னு கேட்க உங்க மாளிகையா, அப்போ உங்க மேல சந்தேகம் வந்தா விசாரிக்கிறதுக்கு நாங்க வரலாமா அப்படின்னு லீலி கேக்குறா. அவங்க பாக்குறாங்க. தெரியுமா என் மாளிகை தானே, எப்ப வேணா நீ என்கிட்ட வந்து எந்த கேள்வி வேணா கேட்டுக்கலாம், நான் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீயும் ஒரு பையனும் தனியா இருந்ததை பத்திட்டு ஆளாளுக்கு இன்னொரு வார்த்தை பேசுறாங்கல்ல, அதனால பார்க்கவே முடியலமா தாங்கிக்க முடியலமான்னு சொல்ல என் மேல உங்களுக்கு ரொம்ப கவலை போல அப்படின்னு லீலி குத்தலாவே பேசிட்டு இருக்கா. சரிங்க ராணி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவங்க அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. லீலி போயிட்டு ராணி பக்கத்துல உட்கார்றா.
உன்னை பத்தி என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க. ராஜாக்கு அந்த விஷயம் வரைய போயிருச்சு. ராஜா அவன் மேல கோவமா இருக்காரு. அதான் டீல் பண்றதுக்கு என்ன அமைச்சிருக்காரு. நான் இன்னும் டீல் பண்ணல அப்படின்னா ராஜா அவரே நேரா கிளம்பி வந்துருவாருன்னு சொல்ல லீலி பாக்குறா. ராஜா இதை எப்படி டீல் பண்ணுவாருன்னு கேட்க, கண்டிப்பா உனக்கும் ஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதுதான் நான் முதல்ல பண்ண போறேன். ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் மறுபடியும் கேஸ் எல்லாம் விசாரிக்க முடியுமா அப்படின்னு லீலி கேக்குறா. இப்போ உனக்கு அதான் முக்கியமா அப்படின்னு ராணி கேக்குறாங்க. ஆமா எனக்கு அதான் முக்கியம். இந்த கேஸ் என்னோடது. அதுவும் இல்லாம எனக்கு விசாரிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு ராணி. இதை பத்தி நான் தான் விசாரிக்கணும்னு சொல்ல, உன்னை 15 வருஷமா நான் தான் வளர்க்குறேன். ஆனா அப்ப கூட உன் மனசுல என்ன நினைக்கிறேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமா கல்யாண வேலை இருந்தா ஏதாவது பாருங்க. கேஸ் நான் விசாரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு லீலி அங்க இருந்து கிளம்புறா. ஆமா இப்ப இந்த வெய்ராணி வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பையன் இருக்கு நான் சொன்னாங்கன்னு கேட்க, ஆமா அவங்களுக்கு பையன் இருக்கு. அந்த பையன் ரொம்ப பாசக்கார பையன். அடிக்கடி அவங்க அம்மா வந்து பாப்பான்னு சொல்ல, அந்த பையனுக்கு உள்ள வரத்துக்கு எல்லா இடத்துக்கும் பெர்மிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லீலி கேக்குறா. ஆமா எல்லா இடத்துக்கும் அந்த பையன் வந்துட்டு தான் போவான்னு சொல்ல, சூப்பர் இப்ப கிடைச்சது க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு லீலி அங்க இருந்து கிளம்பி போறா. ரீனா பாக்குறா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. வெய்ரானிக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் எப்ப வேணா நினைச்ச இடத்துக்கு உள்ள வரலாம். அவன் ஒரு வேலை காரணமா இருக்கலாம்லன்னு சொல்ல, அப்போ நீங்க ஷாவை பத்தி பேச போலையா, அது என்னாச்சுன்னு கேட்க, அதுவா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நானும் ஷாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு லீலி சொல்றா. ரீனா வாயை பொழுது இப்ப எங்க போறீங்கன்னு கேட்க, இப்ப ஷாவை காப்பாத்தணும்ல, அதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு லீலி அங்க இருந்து கிளம்புறா. பார்த்தா ஷாவோட வீட்டுல ஷாவோட அப்பா இருக்கிற பாத்திரம் பண்டத்தெல்லாம் அவன் முன்னாடி உடைச்சு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அறிவுன்னு உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? அந்த பொண்ணு கூட ஒரு நைட்டு ரூம்ல தனியா இருந்திருக்க. நீ மட்டும் சாவ போறது இல்ல, நம்ம குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா இழுத்துட்டு தான் சாவ போற அப்படின்னு சொல்ல, ராஜாட்ட நான் போய் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை ராஜா அப்ப என்ன நம்பாட்டி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை கல்யாணம் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்காட்டி நான் எதுவும் பண்ணல, நான் தப்பே பண்ணல நல்லவன் காட்டுறதுக்கு நான் அங்கேயே செத்து போயிடுறேன் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா மறுபடியும் கையில கிடைக்கிற புக்கெல்லாம் எடுத்து ஷாவ் மண்டையிலே அடிக்கிறாரு. அப்பா இதுக்கும் மேல நல்லா பொறுத்துட்டு இருக்க முடியாது, இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, அதுக்குள்ள ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு ஷாவ் அப்பா இவனை வெளியே போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. லேலி மேடம் வந்திருக்காங்க, தடுத்தா கேட்க மாட்டேங்கிறாங்க, மெயின் ஹால்ல இருக்காங்கன்னு சொல்ல, இவனை இங்கே பத்திரமா வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வெக்கமே இல்லாத பொண்ணுன்னு திட்டிட்டு ஷாவோட அப்பா வராரு. லிலி ஷாவ் எங்க, அவரை பாக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஷாவுக்கு உடம்பு சரியில்லாமா அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான், இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்ல, அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல நான் கொஞ்சம் தூரமா வந்து பாத்துட்டே போறேன் அப்படின்னு அவங்க வந்து கிளம்புறா. மா இப்பெல்லாம் பண்ணாதீங்கம்மா, என் பையனோட மான மரியாதை என்ன ஆகுறது, எங்க குடும்பம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க கவலையப்படாதீங்க, உங்க பையனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கல்யாணமா அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா சொல்லக்கூடாதுமா, இப்பெல்லாம் நீங்க தப்பா பேசாதீங்கன்னு சொல்ல, ஏன் என் குடும்பத்தோட பேக்ரவுண்ட பத்தி நீங்க கேவலமா நினைக்கிறீங்களா? உங்க பையனை என்னையும் யாரும் உங்க செட்டப் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா இருக்கலாம், ஆனா உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அப்ப கூட நம்ப மாட்டீங்களான்னு கேட்க, அம்மா என் பையனை விட்டுருங்கம்மா, என் பையன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தாங்கவே மாட்டான், கண்டிப்பா முடியாது, அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்ல, உட்காந்து பேசலாமா அப்படின்னு லீலி ஜாலியா உட்காந்துக்கிறா. அவங்க அப்பா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே, இத பத்தி நம்ம பேசணும்னா ஒரு பழைய கதைக்கு வருவோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி என் ஒட்டுமொத்த குடும்பமும் இறந்து போச்சு. அப்போ நாங்க போகும்போது ஒரு வாசம் அடிச்சுது. அதே வாசம் ஷாவ் மேல அடிச்சுது. அது மட்டும் இல்லாம ஷாவை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு சில ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுது. என்னை ஷாவ் மட்டும் காப்பாத்தல, நான் முதல் தடவை தண்ணிக்குள்ள விழுந்தப்போ நீங்களும் இருந்தீங்க, நீங்களும் என்னை காப்பாத்துனீங்க, கரெக்ட் தானே அப்படின்னு கேட்க, நீங்க என்னமா சொல்ல வரீங்க இப்போ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா இப்ப யாரும் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, அது உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். என் குடும்பத்தோட சாவு சம்பந்தமா அதுவும் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க நான் உங்களை காப்பாத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா தேங்க்ஸ் வேணா சொல்லுங்க, இதை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, என் பையனை விடுங்கன்னு சொன்னா உங்க பழைய குடும்ப கதையை பத்தி கேக்குறீங்க, அப்ப என் பையன் கிட்ட நீங்க பேசுனது எல்லாமே நடிப்பா, ஸ்டார்டிங்ல இருந்து அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. நான் யூஸ் பண்றதா இருந்தா கூட அதுக்கு உங்களுக்கு என்ன, உண்மையை உங்களால சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்க, என்னானாலும் என் பையனை உங்களை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன், ஏன்னா நீ உன் கூட இருக்க அத்தனை பேரையும் கொன்னுட்ட, நீ ஒரு அராசி இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்ல, கரெக்டா கதவு திறக்குது. ஷாவ் உள்ள வரான். லேலியோட கையை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஷாவோட அப்பா பாக்குறாரு. இப்ப நீ வெளியே போனா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல, உங்க மனசு மாறதுக்காக நான் வெயிட் பண்றேன்ப்பா அப்படின்னு லிலி அங்க இருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். லிலி பாத்துட்டு இருக்கா. அவ கையை விட்டுட்டு, சாரி இங்க இருந்து கிளம்பி போயிரு, என் அப்பா மனசு மாறதுக்குள்ள கிளம்பி போயிருன்னு சொல்ல, லிலி பாக்குறா. நீ எப்போ வந்த, எப்போ வந்து எவ்வளவு நேரமா நாங்க பேசினது கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல, ஜஸ்ட் இப்பதான் வந்தேன், வேற எதை பத்தியும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஆனா டவுட்டா இருக்கு, யூஸ் பண்ணிக்கிட்ட விஷயத்தெல்லாம் பத்தி கேட்டிருப்பானோ இல்லையோ அப்படி சொல்லிட்டு. ஆனா ஷாவ் கேட்கலன்னு சொல்றான். அதனால அவளுக்கும் இது மேல என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தான் அந்த கேஸை உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு லிலி சொல்றா. ஷாவ் பாக்குறான். இல்ல பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒருவேளை நான் உன்னை கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீ நான் நினைச்சேன்னா நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேற ஏதாவது பிளான்
பிளான் இருந்தா கூட அதையும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ராஜா என்ன கூப்பிட்டாரு. நான் போய் இவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீலி அங்கிருந்து கிளம்பிடுறா. ஷாவ் பாக்குறான். எல்லாத்தையும் காதுல வாங்கியது இருக்கான் அவன். நான் அவனை யூஸ் பண்றேன்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் உள்ளேயே வந்திருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அமைதியா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லீலி இருக்கால, அவ ரீனா ஷாவ் 3 பேரும் ஒண்ணா வந்துட்டு அந்த சங்குலாம் இருந்ததுல அந்த பாக்ஸ்ல அதெல்லாம் அடுத்து வெளியே வச்சிருக்காங்க. எவ்வளவு சங்கு இருக்கு பாத்தீங்களா? இது ஒன்னொன்னும் ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு. சின்னராணி எதுக்காக இதெல்லாம் கூட வச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இதை பார்க்கும் போதெல்லாம் அழுதுருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். ஒண்ணும் ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்தது. ஒருவேளை அவங்களால எங்கேயுமே வெளியே போக முடியலல்ல, அதை நினைச்சு கூட அவங்க அழுதுருக்கலாம்ல. அதுவும் இல்லாம அந்த சின்னராணியோட பவுச் இருந்தது இல்ல, அதுக்குள்ள செத்து போன மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது இருந்தது. ஒருவேளை அவ சாகுற மாதிரி அவளையே காட்டிட்டு இங்க இருந்து அந்த பையன் வெய்ராணியோட பையன் கூட ஓடி போறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாளா அப்படின்னு ரீனா கேக்குறா. யாருக்கு தெரியும், என்னன்னு தெரியாது. ஆனா அவளுக்கே தெரியாம யாரோ பாய்சன் கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல சாகுற மாதிரி நடிக்கிறதுக்கு ஏத்த மாத்திரை அவ வாங்கி வச்சிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? போயிட்டு அதான் வெய்ராணி பையன் இருக்கான்ல, அவன்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீலி எந்திரிக்கிறா. அப்போ ஒரு பையன் வரான். மேடம், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். இந்த ரேரான மூங்கில பண்ண அந்த கூட ரொம்பவே ஸ்பெஷல், உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அது இருக்கட்டும், என் கூட இப்ப நீ என்னதான் இருந்தாலும் விசாரணைக்கு வரப்போறது இல்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு லீலி அவனை துரத்தி விட்டுட்டு இருக்கா. ஷாவ் பாக்குறான். தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டேன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். ரீனா பாக்குறா. இவருக்கு என்ன பிரச்சனை? கோமா கோச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஏதாவது சம்பவம் நடந்துருச்சா? சண்டை எதுவும் போட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா அவன் காதுல வாங்கிருப்பான் அப்படிங்கிறது நம்மளாவே லீலிக்கு தெரியுது. அமைதியா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா, கோச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் இந்த ஜின்னு இருக்கால, அந்த பொண்ணு பாட்டுக்கு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அப்பா கிட்ட இன்னொரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. ஏண்டி இப்ப பாரு தனியாவே உட்காந்துட்டு இருக்க, நானும் பாத்துட்டே இருக்கேன். அந்த பிரின்ஸ் ஜின் இருக்கார்ல, அதான் வெய்ராணியோட பையன், அவர் மியூசிக் வாசிக்கிறாரு, கூட வரியா போலாம் அப்படின்னு சொல்ல, தோ இப்பவே வர அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அங்கிருந்து நேரா கிளம்பி போயிடுறா. இந்த 2 பேரும் மியூசிக் வாசிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வெய்ராணியோட பையன் கிட்ட லீலி போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. உங்ககிட்ட ஒரு பவுச் நல்லா இருக்கு, அது கொடுங்க அப்படின்னு கேட்க, இந்த பவுச் இருக்குல்ல, சின்னராணி இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க இதே மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட எனக்கும் ஒண்ணு இதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப திறமையானவங்க. எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறனால நான் அவங்கள போய் அப்பப்ப பாப்பேன்னு சொல்ல, அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு லீலி கேக்குறா. எங்க 2 பேர் ஸ்டேட்டஸும் வேற வேற, ஆனா அவங்க மேல எனக்கு ஒரு பெரிய பாசம், ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது உண்மைதான் அப்படின்னு அவன் பட்டும் படாத மாதிரியே பேசிட்டு இருக்கான். லீலி பாக்குறா. ஓகே ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப கரெக்டா ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. இந்த பொண்ணுதான் அந்த இளவரசனோட துணை மனைவியா. அந்த பொண்ணு 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறா. இதுல ஒரு ஸ்பெஷல் பவுடர் இருக்கு, இத போட்டு சாப்பிடலாமா அப்படின்னு லீலி கேட்டுட்டு அவங்க சாப்பாட்டுல அந்த பவுடரை கொட்டுறா. பாக்குறதுக்கு அது அப்பட்டமா அந்த விஷம் இருந்தது இல்ல, அதான் எடுத்துட்டு வந்தால லீலி, அதே பாட்டில்ல அந்த மாதிரியே இருக்கு. உடனே அந்த சரி சாப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு அந்த பிரின்ஸ் சாப்பிடுறதுக்கு போயிடுறான். அந்த பொண்ணு வேகமா தட்டி விடுறா. சாரிங்க, தெரியாம தட்டி விட்டுட்டேன் அப்படின்னு. லீலி பாக்குறா. தெரியாம தட்டி விட்ட மாதிரி இல்ல, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, நான் ஏதாவது விஷம் கலந்திருப்பேன் நினைச்சீங்களான்னு கேட்க, அந்த பொண்ணு வேகமா அந்த நூடுல்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. இல்லங்க, நான் அப்பெல்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு. சாரிங்க, அவ ஏதோ கோவமாயிட்டா, இது ரோஸ் பவுடர் தான், இப்பதான் நான் மோந்து பார்த்தேன், இதுல வேற எதுவும் இல்ல, நீங்க அவளை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த பிரின்ஸும். இந்த பொண்ணை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன், இங்க மெய்டா இருந்த பொண்ணா அப்படின்னு நம்ம லீலி கேக்குறா. உடனே அந்த பையன், ஆமாங்க, இங்க இருந்து மெய்டெல்லாம் ஷிஃப்ட் மாத்தும் போது இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எங்க அம்மா எனக்கு துணை மனைவி ஆக்கிட்டாங்க, வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு லீலி அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு சாகுறதுக்கே ரெடியா இருக்கா. ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் அவகிட்ட இருக்கு அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. அங்க இருந்து வரும்போது அப்பதான் ஆப்போசிட்ல மியூசிக் வாசிக்கிற பொண்ணு இருக்கால, அவ வந்துட்டு ஜின் இருக்காலங்க, வீராணியோட பையனுக்கு மியூசிக் வாசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிருக்கா. முன்னெல்லாம் வீராணியோட பையன் அடிக்கடி வருவாரு, அது எப்போனா சின்ன ராணி இருக்கும் போது. இப்போ அந்த பொண்ணு இல்லாதனால இப்பெல்லாம் அவர் வரதே இல்லைன்னு சொல்ல, இன்னும் அதிகமா டவுட் வந்துட்டே இருக்கு லீலிக்கு. நேரா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கிளம்பிட்டு இருக்கா. ஜின்ன வேற இன்னும் காணுமே அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஜின் இருக்கால, அவ உட்காந்து ஒரு மியூசிக்க வாசிக்கிறா. அப்படியே சின்ன ராணி வாசிச்சா அதே மியூசிக். வேகமா அந்த பிரின்ஸ் போயிடுறான். ரொம்ப நாள் ஆச்சு, சின்னராணிக்கு அப்புறமா வேற யாருமே இந்த மியூசிக் வாசிக்கிறது இல்ல, கொஞ்ச நேரம் வாசிக்கிறீங்களா, நான் கேட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே உட்காந்துடுறான். இன்னொரு பக்கம் லீலி நேரா ஷாவை போய் மீட் பண்றா. வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உள்ளதான் இருக்கா ஜின்னு, வா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் கூப்பிட்டு இருக்கான். சின்னராணி பேரு ஷூயாவா. ஷூயா இருக்கும் போது எவ்வளவு நல்லா மியூசிக் வாசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சச்ச ஷூயான்னு பேர் சொல்லிட்டேன், சாரி. சின்ன ராணி அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த பவுச் எடுக்கிறான். அவ வச்சிருந்த மாதிரியே இந்த பவுச்சுக்குள்ள மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட
அந்த குட்டி ஒரு வெப்பன் ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். இத பார்த்ததுமே ஜின்னு பாத்துடுறா. இவன் தான் அந்த சீக்ரெட் லவர், இவன் தான் கொண்டுட்டான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு தலையில இருந்து ஹேர்பின் எடுத்து அவன் நெஞ்சிலே குத்தி வச்சிடுறா. அதுக்குள்ள உள்ள நம்ம லீலி வந்துடுறா. அந்த பொண்ணு அதுக்கு மேல குத்தாம தடுத்து நிறுத்திடுறா. அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. உடம்பு ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு தெரிய வருது. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. டாக்டர் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, எதுவும் தப்பான மருந்தெல்லாம் கொடுத்துடாதீங்கன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க மேடம், தப்பு எதுவும் நடக்காதுன்னு டாக்டர் அங்கிருந்து கிளம்புறாரு. லீலியும் ஷாவும் நேரா ஜின்னு கிட்ட போறாங்க. சாரி, என் ஃப்ரெண்டுக்கு நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன், நான் பழி வாங்கிட்டேன், இனிமே நான் செத்தா கூட எனக்கு கவலை கிடையாது. பாவங்க என் ஃப்ரெண்டு அங்க அரண்மனையில போய் இருந்தவள இவன் நம்பி ஏமாத்திருக்கான். உண்மையா நல்ல ஷூயான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அவ கொடுத்த பவுச்ச பக்கத்துல வச்சிட்டு இருக்கான். அவ செத்ததை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் வெயிராணி அந்த வேலைக்கார பொண்ணு இப்ப துணை மனைவியா இருக்கால, அவளை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஷாவ் போயிடுறான். எங்க என் பையனை ஒருத்தன் காயப்படுத்தியிருக்கா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ஜெயில வச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் கொல்லலையா அப்படின்னு கேட்கும் போதே லீலி வந்துடுறா. கேஸ் விசாரணை நடக்குது. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்ல, என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க, நாங்க தான் அது தப்பு பண்ண மாதிரி நீங்க எங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, கேண்டில்ல போதை மருந்து இருந்தது, அதை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். போதை மருந்து யாராவது கேண்டில்ல ஒரு வேலை பிக்ஸ் பண்ணியிருந்தா அவங்க கையில அந்த தடையும் தெரியும்னு சொல்லுவாங்க. என் கையை செக் பண்ணு, என் வேலைக்காரங்க எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க, அவங்கள கூட செக் பண்ணு, யார் மேலயாவது அந்த தடயம் இருக்கான்னு பாருன்னு சொல்ல, உங்க வேலைக்கார பொண்ணா இருந்து இப்போ உங்க கிட்டத்தட்ட மருமகள் ஆயிருக்காளே, அதாவது உங்க பையனோட துணை மனைவியா இருக்காளே, இந்த பொண்ணை செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு லீலி கேக்குறா. அந்த பொண்ணு பாத்துட்டே இருக்கா. நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட நானே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு காலில் விழுந்துடுறா. நான் தான் அந்த கேண்டில் எல்லாம் ரெடி பண்ணேன், நான் தான் அவங்க 2 பேரையும் உள்ள வச்சு பூட்டி வச்சேன். இதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு. வெயிராணியோட பையன் எப்பவுமே என்கிட்ட பாசமா இருப்பாரு, ரொம்ப டீசெண்டா நடந்துக்குவாரு, ரொம்ப நல்லவரு. அவர் ஒருத்தங்களை கூட வேலைக்காரங்கன்னு சொல்லிட்டு மட்டமா பார்த்ததே இல்ல. ஒரு தடவை அவரு தலையில முக்காடு போட்டு எங்கேயோ கிளம்பி போனாரு. நானும் ஒரு பின்னாடியே போனேன். பார்த்தா அவர் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. யாருக்கும் தெரியாம நான் பார்க்கும்போது இந்த பொண்ணு இருக்கால சின்ன ராணி, அவளும் யாருக்கும் தெரியாம கோவில் சாமி கும்பிடுறேன்னு போய் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தா. அந்த பொண்ணை பார்த்ததுமே நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பேர் ஒரு வேலை வெளியே போச்சுன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்தை எங்க சாருக்கு கொண்டு வரும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல வேலை இது வேற யாருக்கும் தெரியாம எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல, அந்த 2 பேரும் உள்ள போய் லவ் பண்ணது உனக்கு அவ்வளவு கொடூரமா இருந்ததா, அதுக்காக அந்த பொண்ணு நீ கொலை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க அந்த 2 பேரும் உள்ள போனாங்க. அதுக்கப்புறமா வெயிராணி கிட்ட வந்து என்னை எங்க அனுப்பிடாதீங்க, உங்க கூடவே இருக்கேன்னு கெஞ்சின. வெயிராணி அவங்க பையனுக்கு என்ன துணை மனைவியா மாத்தி விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கூட அந்த 2 பேரும் மீட் பண்ணிக்கிறத என்னால தடுத்து நிறுத்தவே முடியலன்னு சொல்ல, ஏன் தடுத்து நிறுத்த முடியல, நீ ஏதாவது ட்ரை பண்ணியா அப்படின்னு ஷாவ் கேட்டுட்டு இருக்கான். அந்த 2 பேரும் தனியா மீட் மட்டும் பண்ணல, அவங்க 2 பேரும் ஒரு பெரிய பிளான் பண்ணாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. என்ன பிளான் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.